கீழடி சனாதன கோட்டையை சுக்குநூறாய் தகர்த்த கன்னிவெடி எங்கள் கீழடி. சங்க இலக்கியங்களை மடியில் ஏந்தி கொண்ட தாய்மடி எங்கள் கீழடி. நாடோடிகளாய் திரிந்த கூட்டத்துக்கு இடையில் நாகரிகம் வளர்த்த தொட்டில் எங்கள் கீழடி. புராணம், இதிகாசம், மனுதர்மம், சூழ்ச்சி இதுதான் வரலாறு என்றவனிடம் அறம், நாகரிகம், கல்வி, தொழில்நுட்பம் இதுதான் தமிழரின் வரலாறு என சமட்டியடி அடித்தது கீழடி. ஒரு பண்பாட்டின் பயணம் இப்போது மேலெழுந்து சிறகடிக்கிறது என்றால் அது தொடங்கிய இடம் கீழடி. வரலாற்று நெடுகிலும் சூழ்ச்சி, புரட்டு, வஞ்சகம், பொய்யை மட்டுமே பரப்பி வந்த ஆரிய சாதனைகளின் முதுகை ஒடித்தது எங்கள் கீழடி. நீங்கள் நாடோடிகளாய் திரிந்த காலத்தில் நாகரிகத்தின் உச்சம் தொட்டு மனிதர்களாய் வாழ்ந்த சோழர்களின் அடையாளம் சிந்து சமவெளி தொட்டு இதோ எங்கள் கீழடி வரை. கீழடி தமிழருக்கு மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் மாந்த இனம் தழைத்திருக்கிறதோ அவர்களுக்கான தாய்மணி. சங்க இலக்கியமும் தமிழரின் தொன்மை வரலாறும் கைகுலுக்கும் இடம் எங்கள் கீழடி. வைகையின் படலங்களை தோண்டும் போது வீசியது மண்வாசம் மட்டுமல்ல, அது பேசிய தமிழரின் தொன்மையின் மனம் வீசும். சனாதனம் என்பது நிலையானது, மாறாதது உண்மைதான். வஞ்சகமும் சூழ்ச்சியும் பொய்யும் புரட்டும் ஆரிய சாதனைகளை இப்போது வரை கைப்பிடித்தே வந்திருக்கிறது. கல்வியை கைப்பிடித்து பற்றி கொண்ட காலத்திலிருந்து தமிழன் அறத்தையும் வீரத்தையும் ஈகத்தையும் அறிவியலையும் பகுத்தறிவையும் பற்றி கொண்டேதான் வந்தான் தமிழன். ஆரியத்தின் கோட்டைக்குள் முதலில் காலடி வைத்த எங்கள் திராவிடத்தின் ஆணிவர் பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்று, என் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் உயிரோட்டத்துடன் இருக்கிறது, அதுதான் எங்களின் பண்பாட்டு வேர். ஆம், அதுதான் இதோ எங்கள் கீழடியில் ஆணி வேராய் நிலைத்திருக்கிறது. சனாதனத்தின் நச்சுவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் கொளுத்திய தீ இன்று பற்றி எரிகிறது பாருங்கள். நேற்று மகாராஷ்டிரம், இன்று வங்காளம் இந்திக்கு எதிராய், ஒற்றை அதிகாரத்திற்கு எதிராய் இறையாண்மையை தாங்கி பிடித்து இன்று போர் குரல் எழுப்புகிறது. தேசிய இனங்கள் ஒவ்வொன்றும் திராவிடத்தின் சமத்துவத்தை நெஞ்சில் ஏந்தி பள்ளிக்கூடத்தின் ஓரத்தில் கோடிப்பையில் அமர வைத்த சனாதனத்தை எட்டி உதைத்து இந்திய அரசியல் சட்டத்தின் கோப்புகளோடு உள்ளே நுழைந்தவர் அண்ணல் அம்பேத்கர். தோழர்களே, உங்களிடம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கீழடி புகழ்ந்து விடவில்லை, கைமாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த தலைமுறை வரை தமிழரின் தொன்மையான வாழ்வியலையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறத்தையும் கல்வியையும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது. ஆம், கீழடி இப்போதல்ல எப்போதுமே எல்லோருக்குமான தாய்மொழி. அதனால்தான் அது சனாதனர்களுக்கு பெரும் பேரிடி. 4 வருணத்தை தன் கைத்தறி நுனியால் விரட்டியடித்த எங்கள் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் எங்கெங்கெல்லாம் சாதி, மதம், பெண்ணடிமை, தீண்டாமை இப்படி எண்ணிலடங்கா ஒடுக்குமுறையை தன் சூறாவளி பயணத்தில் சுட்டு பொசுக்கியவன் தந்தை பெரியார். ஐயன்காளி, அயோத்திதாசர், நாராயணகுரு, வள்ளலார், இரட்டைமலை என எண்ணற்ற சனாதன ஆதிக்க போர்க்குரலாய் ஆரியத்தின் பெரும்பகையாய் எழுந்து நிற்கிறது எங்கள் கீழடி. இதோ இரு போக்குகள் நம் கண் முன்னே நிழலாடுகிறது. 2000 ஆண்டுகளாய் வருடசாதி ஒடுக்குமுறையின் ஆடிவராய் சனாதனம் மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மையை மறுக்கும் சனாதன பாசிசம். அதற்கு நேரெதிராய் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மை உரிமை. இதுதான் திராவிட மரபின் தொடர்ச்சி. சனாதனத்தை வேட்டையடிக்க அதன் பிடிமானமாய் எழுந்து நிற்கும் கீழடியை பாதுகாப்போம். கீழடி தமிழரின் தாய்மொழி. சனாதன புரட்டலுக்கு பேரணி. நன்றி, வணக்கம்.